ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து அண்டர் ஏஎஸ், அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல 3ல வந்து டினோட் ஆயிருக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே. ஐ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 7ல வந்து அதே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இதில் சிலது வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இதில் சில ப்ரொவிஷன்ஸ். ஆனால் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் தே டீல் வித் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரொவிஷன்ஸ் தான். ஓகேவா? ஏஎஸ்3 வந்து பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஏஎஸ்3க்கும் இந்தியன் ஏஎஸ்7க்குமான கம்பேரிசன் பண்ணுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கரண்ட் இருக்கிற ஏஎஸ்3 வந்து லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேவா? லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த ஸ்மால் சைஸ்டு கம்பெனிஸ்க்கு அவங்க வந்து இல்லை. பட் அவங்க பண்ணினா பண்ணலாம், பட் மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் இந்தியன் ஏஎஸ்7 வந்து ஆல் எந்த கம்பெனியில் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அது இந்தியன் ஏஎஸ்7ல. அதே மாதிரி இங்க ஏஎஸ்3ல வந்து ஒரு ஓவர் டிராஃப்டை வந்து நான் ரீபேமெண்ட் பண்றேன் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா அந்த ப்ரொவிஷனே வந்து ஏஎஸ்ல வராது. பட் இதுல வந்து பேங்க் ஓடிய வந்து கண்டிப்பா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நாங்க காமிச்சாகணும். இங்க ரிப்போர்ட்டிங் கரன்சி யூஸ் பண்றாங்க, இங்க ஃபங்க்ஷனல் கரன்சி. ரிப்போர்ட்டிங் கரன்சினா என்ன, ஃபங்க்ஷனல் கரன்சினா என்னடா? எனி ஐடியா? ஓகே. கீர்த்தனா, நீங்க ட்ரை பண்றீங்களா? தப்பா இருந்தாலும் பரவாயில்லடா. ஐடியா இல்லை. ஓகே. இப்போ வந்து இப்போ நிறைய வந்து யூஎஸ் கம்பெனிஸோட அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, யூஎஸ் யூகே அந்த மாதிரி கம்பெனிஸோட அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா, ருப்பிலையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அவங்க கரன்சிலையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இப்போ யூகேயோட ஏதாவது கம்பெனியோடது நம்ம கிளைண்ட் வாங்கி அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்றோம் அப்படின்னா ருபீஸ்லயும் பண்ணுவோம், யூகே இதுலயும் பண்ணுவோம். அவங்களோட கன்வெர்ட், அவங்களோட கரன்சிலையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி பண்ணுவோம். இப்போ யூஎஸ்ல வந்து இருக்கிற கிளைண்ட்டுக்கு நான் ஒரு நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, இஃப் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் இன் ஹிஸ் நோ கரன்சி, இந்த இதுல வந்து ரிப்போர்ட்டிங் கரன்சி வில் பி யூஎஸ் டாலர்ஸ். புரியுறதா? ஸோ ரிப்போர்ட்டிங் கரன்சினா என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் கரன்சின்றது வந்து it is basically a currency which is used in order to prepare your trading profit and loss account for an entity. However, if it's a client outside India and the client expects that the reports are to be prepared in US dollar also, it should be converted to a US dollar also na, appo it means that I'm preparing the reports in the reporting currency. புரியுதாடா இது? இதுதான் டவுட் இருக்கா? ஆ ஆமா, அப்படி இருக்கும்ல செல்லம். இப்ப நான் வந்து யுஎஸ் கம்பெனியோடது பண்றேன்னா, எந்த ரெக்கார்ட்ஸ் வந்து யுஎஸ் டாலர் நான் ப்ரிப்பேர் பண்றேனோ அது ரிப்போர்ட்டிங் கரன்சி. ஓகேவா? அதுதான் ரிப்போர்ட்டிங் கரன்சி. ஃபங்க்ஷனல் கரன்சினா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து எந்த எந்த கண்ட்ரியில வந்து இப்ப வந்து துபாயில வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். It's a US company, but it is operated in Dubai, it is operated in India, it is operated in Australia ன்னு வச்சுக்கோங்க. அப்போ when it is operated in India அப்படின்னா அது வந்து functional currency. புரியுதாடா? So functional currency is a currency
of a country where the business is having its operations also. புரியுதாடா? ஓகே சொல்லும். AS3 does not deal with cash flows arising from foreign subsidiaries. Foreign subsidiaries ஓடது வந்து அந்த cash flow வந்து AS3 ல வராதுடா. இது வந்து foreign subsidiaries ஓடது வந்து கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. AS3 ல வந்து இப்போ நான் வந்து ரெண்டல்ஸ்லாம் பண்றேன். ஒரு it is basically a treatment of cash payments to manufacture or acquire the assets held for rental to others and subsequently held for sale in the ordinary course of business ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டல் ரிலேட்டடா இருக்கிறது AS3 ல வராது. பட் இங்க அப்படி கிடையாது. Any treatment of cash payment to manufacture the asset, whatever is held for rental to the others ன்னு வச்சுக்கோங்க. And subsequently it is going to be used in the ordinary cash of business. Cash flow from operating activities ன்னு சொல்லுவாங்க. ஓகே சொல்லமா? 1 2 3 4 5 முடிச்சிட்டோம். இப்ப பாருங்க. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நான் சொல்றேன் என்னன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கம்பெனி இருக்குடா. ஒரு கம்பெனி இருக்கான். அந்த கம்பெனி சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லிமிடெட்னு வச்சுக்கோங்களேன். அவன் அவனோட ஹோல்டிங்கை வந்து 70% Y லிமிடெடுக்கு கொடுத்துட்றான்டா. ரிமைனிங் எவ்வளவு பர்சன்டேஜ்டா இருக்கு அவங்கிட்ட இப்போ? 30% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள பேர் தான் நான் கண்ட்ரோலிங் ஓகே ஓகேவா கண்ணா? இந்த 30% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு சப்சிடி இது எங்க நடக்கும்னு சொல்லிடுறேங்கண்ணா. சப்சிடரி ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. So Y is holding 70% of X Limited's share in it. Minority interest is holding 30% of the share of X Limited ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 30% of minority interest தான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னு வாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் AS3 ல வரவே வராது. ஆனா இந்தியன் AS7ல அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் will be included under the part of operating activities when the calculation is done under the indirect method. ஓகேவாடா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதாடா AS3க்கும் இந்தியன் AS7க்கும் டிஃபரன்ஸ்?
இது படிக்கணும் கண்ணம்மா என்ன இப்ப இந்த சிலபஸ்ல இருந்து இது இல்லாம கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. மித்ரா ஸ்டேஜ் 1ல இதை நான் கவர் பண்ணணும் மித்ரா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல. ஓகேவா? இது அந்த ரெக்கார்டிங்ல இல்ல, லிங்க்ஸ் ரெக்கார்டிங்ல இல்ல. இதை நான் எடுக்கணும் உங்களுக்கு. AS3 வந்து requires cash flows associated with extraordinary activities. extraordinary activities ஓட cash flows வந்து AS3ல கவர் பண்ணுவாங்க. இங்க அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எங்கேயாவது வந்து சப்சிடரி ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்ப வந்து ஹோல்டிங் நான் சொன்னேன்ல அந்த எக்ஸாம்பிள், இதுல எங்கேயாவது சேஞ்சஸ் ஆகிறது, இங்க சேஞ்சஸ் நடக்கிறது 7% இல்லாம 60% அப்படி கம்மியாகிறதுனா இங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா பண்ண வேணாம். ஏன்னா இனிஷியலா ஹோல்டிங் சப்சிடரி நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டோட இம்பாக்டே கொடுக்க வேண்டான்ற போது அதுல சேஞ்சஸ் இன் ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் காமிக்கணும்ன்ற நீட் இல்லைங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. அது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங், அதாவது cash flow arising from changes in ownership interest that do not result in loss of control as cash flows from financing activities. இது வந்து இம்பாக்ட் கொடுக்கணும் இங்க. AS3 does not require any disclosures as required. அதாவது இந்தியன் AS7 சொல்றதெல்லாம் AS3 இன்க்ளூட் பண்ணமானா வேண்டாம், அவசியம் கிடையாது. ஆனா AS7 கண்டிப்பா கேஷ் ஈக்குவலன்ஸ் இந்த சப்சிடரிஸ் எடுக்கணும். அதர் பிசினஸ் ஓவர் விச் கண்ட்ரோல் இஸ் அப்டைன்ட் ஆர் லாஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதர் தேன் கேஷ் கண்டிப்பா வாட் எவர் இஸ் அப்டைன்ட் ஆர் லாஸ் வந்து இங்க அப்டைன்ட் ஆர் லாஸ் கம்ப்ளீட்டா வந்து கன்சிடர் பண்ணணும். இதுல நீங்க எனி 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க செல்லம். 1 2 3 4 5 எனி 5 பாயிண்ட்ஸ் படிச்சுட்டா போதும். சரியா? இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரொஃபார்மா ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னடா படிச்சோம் சோ ஃபார், பிரீஃப் பண்றீங்களா யாராவது ஒருத்தர்? மித்ராவோ கீர்த்தனாவோ? வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே வெரி குட். சூப்பர் சூப்பர். சூப்பர் 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 வெரி குட். இப்ப வந்து இப்படி மூணா பிரேக் பண்ணோம்லடா நம்ம, கரெக்டா? சோ இந்த மூணா பிரேக் பண்றது வந்து ஆஹ், ஒரு ஃபார்மேட்டா இப்ப பார்க்க போறோம் செல்லம். ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுதான். மித்ரா நீ உன்னோட பாயிண்ட் சொல்ற மித்ரா. சூப்பர். ம். சூப்பர். வெரி குட்ரா. ம். வேற ஏதாவது தாட்ஸ்? ம். அவ்வளவுதான் ஞாபகம் வருதுல. ம். ம். ஓகே ஓகே குட்ரா. ஆக்சுவலா இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மித்ரா, இப்ப சம் இந்த
இப்போ நம்ம பார்க்க போறோம்லடா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் ரொம்ப கீ இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இருந்த இந்த பேசிக்கான இதை வச்சு we can you can take it up. ரொம்ப பயங்கரமா மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்படியே if you feel that no ஏதோ மிஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, நான் அதை கண்டிப்பா எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, புரியலன்னா கேளுங்க. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான்டா. நம்மளுக்கு வந்து டெஃபினிஷன் கேட்க மாட்டாங்க, வாட் இஸ் மீன் கேட்டுட்டு அப்புறம் நீங்க வந்து இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ சொல்லிட்டு அப்புறம் யூ கேன் டெல் தெம் லைக் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து த்ரீ மேஜர் பிரேக்கப்ஸ். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்டிங்ல வந்து நார்மல் கேஷ் ஆப்ரேட்டிங் அக்கரிங் ஆன் அ ரெக்கரிங் பேசிஸ் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டின்றது பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் அசட்ஸ், அப்புறம் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஃபினான்சிங் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில டிவிடெண்ட் ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் வரும். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், ரிடம்ஷன் ஆஃப் ஷேர், அந்த மெயின்லி சேஞ்சஸ் இன் த காம்போசிஷன் ஆஃப் ஓனர்ஸ் ஷேர் கேபிட்டல் சேஞ்சஸ் வருது இல்ல மித்ரா, அதெல்லாம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில வரும்டா. அந்த லயபிலிட்டியில ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டிபெஞ்சர்ஸ், பாரோயிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த 3 கிரைட்டீரியா அதுக்குள்ள ஒண்ணு வருதுதான் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அதுக்குள்ள என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கிறதோ அதெல்லாம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. this is at a high level. அதுக்கப்புறம் இந்த மூணுத்தையும் வச்சு இந்த மூணுத்தையும் டிஃபரன்ஷியேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மூணு கேட்டகரியில இன்க்ளூட் பண்ணி அதன் மூலமா கேஷ் அட் த பிகினிங் ஆட் பண்ணி ரிமைனிங் வரதான் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அட் த எண்ட் இப்படின்னு சொல்றது. ஆக்சுவலா இது வந்து இப்ப நான் குட்டியா இப்படி போட்டிருக்கேன்ல, இதுதான் இவங்க டீடைல்டா இப்படி போட்டிருக்காங்க. இவ்வளவு பெருசா இருக்குல்ல, அதை நான் 3 லைன்ல கன்சாலிடேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டக்குன்னு ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுனால அந்த மூணுத்தையும் அதான் இது இது ஃபுல்லோ ஒரு ஃபார்மேட்டா அங்க ஆஹ், ம், இந்த ஃபார்மேட்டா அப்படியே இப்படி போட்டிருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸ். அது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படின்னா கேஷ் ரிசீவ்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் லெஸ் கேஷ் பே டு தி கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வரும். அது அப்புறம் இன்கம் டாக்ஸ் பெய்டு மைனஸ் பண்ணோம். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்ன்றது என்னன்னா எப்பவாவது நடக்கிறது, இந்த டிசாஸ்டர் செட்டில்மெண்ட் அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வருது அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். அதுல இது இந்த கான்டென்ட் தான் வந்து இந்த ஃபார்மேட் வரைக்கும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. அடுத்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் அசட்ஸ், ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் அசட்ஸ் லெஸ் பர்ச்சேஸ் ஆஃப் சேல் ஆஃப் அசட்ஸ். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆட் பண்ணணும், டிவிடெண்ட் ரிசீவ்டு ஆட் பண்ணணும். இது இந்த காம்பனன்ட் வரைக்கும் இன்வெஸ்டிங். அப்புறம் ஃபினான்சிங் வந்து எனிதிங் தட் இம்பாக்ட்ஸ் யுவர் காம்போசிஷன் ஆஃப் யுவர் ஷேர் கேபிட்டல், இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டலா இருக்கலாம். இந்த ப்ரொசீட்ஸ்ன்றது என்ன தெரியுமா கண்ணா, உள்ள வருதுன்னு அர்த்தம் எனக்கு. ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் என்ன, ஷேர் கேபிட்டல் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் மூலமா எனக்கு என்ன வருது, பைசா உள்ள வருது, அதனால அத ப்ரொசீட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சேல் ப்ரொசீட்ஸ் அப்படின்பாங்க. சேல் ப்ரொசீட்ஸ்னா நான் சேல் பண்றது மூலமாக எனக்கு உள்ள வர்ற கேஷ தான் சேல் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் லாங் டர்ம் போரிங்ஸ்னா என்ன, நான் பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருப்பேன், அதன் மூலமா எனக்கு என்ன வருது உள்ள கேஷ், அதான் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் லாங் டர்ம் borrowings less repayment of long term borrowings including redemption of preferences. including redemption of preferences அப்படின்னா என்ன அர்த்தம்னா, preferences வந்து இஷ்யூன்றது
ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கம்பெனியோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வித்துட்டு அதன் மூலமாக பைசா உள்ள வருதுடா. புரியுதாடா? ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா ஆப்போசிட். நான் வாங்கி வச்சுட்டு இருக்கேன்ல அவங்களோட பைசாவை, பப்ளிக் பைசாவை, அவங்க கிட்ட அதை திருப்பி கொடுத்துட்டு என்னோட ஷேர்ஸை திருப்பி வாங்கிக்கிறது, அதான் ரிடெம்ஷன். புரியுதா? இஷ் ரீபேமெண்ட். இஷ்யூன்றது பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். எனக்கு பைசா வேணும், ப்ராஜெக்ட்டுக்காக பைசா வேணும், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிசினஸ்னால பைசா வேணும்ட்டு கம்பெனியோட ஷேர்லாம் பப்ளிக்கு கொடுத்துட்டு அவங்க உங்ககிட்ட பைசா வாங்கிடுது. தட் இஸ் கால்ட் அஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல். ரிடெம்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு பைசா கையில கிடைச்சிடுது, என் ஷேர்ஸ் எதுக்கு பப்ளிக் கிட்ட இருக்கணும்? அவங்க கிட்ட திருப்பி நான் ஷேர்ஸை வாங்கி அவங்களோட பைசாவை நான் திருப்பி கொடுக்கணும். ஸோ இஷ்யூ ரிடெம்ஷன். ஸோ ரிடெம்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பவுமே அதை வந்து என்ன சொல்றது, ஆப்போசிட் இம்பேக்ட். ஸோ அதனால தான் லெஸ் ரீபேமெண்ட் ஆஃப் லாங் லாங் டேர்ம். இப்போ நான் லாங் டேர்ம் போரோயிங்ஸ்ல பைசா வருது, ரீபேமெண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும், எனக்கு பைசா திருப்பி கொடுத்துருவேன். ஸோ எங்கெல்லாம் பைசா திருப்பி கொடுக்குறீங்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம லிஸ்ட் பண்ணணும். எப்பெல்லாம் பைசா உள்ள வருதோ ஆட் பண்ணணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி டிரான்சாக்ஷன் சம்டைம்ஸ் புதுசா ஏதாவது ஹெட் கொடுப்பான், தெரியவே தெரியாது நம்மளுக்கு மீனிங். ஸோ அந்த மாதிரி ஹெட்ல நீங்க ஒரே ஒரு பிரின்சிபல் பாயிண்ட் ஒன்று பார்க்கணும். அந்த டிரான்சாக்ஷன் மூலமா நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது பைசா உள்ள வருதா பைசா வெளில போறதா, இஸ் கேஷ் கம்மிங் இன் ஆர் கேஷ் கோயிங் அவுட், கேஷ் கம்மிங் இன் ஆர், இதை மட்டும் செல்ஃப் கொஸ்டின் பண்ணிட்டே இருங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இப்படி அப்படி என்ன சொல்ல சொடக்கு போடுற டைம்ல முடிச்சிருவீங்க டப்புன்னு. ஓகேவா? சப்போஸ் ஏதாவது கேட்டகரைஸ் பண்ண முடியலன்னா கீழே நோட் போட்டுக்கோங்க. மை ரியலிஸ்டிக் அசம்ப்ஷன் இஸ் so and so, தட்ஸ் வை ஐ இன்க்ளூடட் இட் அண்டர் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே. அப்புறம் கடைசியா இதன் மூலமா வருது வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இது 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 மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மூணுமே நெட் இன்க்ரீஸ் ஃப்ரம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். அப்ப அதன் மூலமாக ஆட் ஓப்பனிங் பேலன்சஸ், அதன் மூலமாக க்ளோசிங் கேஷ் கிடைச்சிரும். புரியுதாடா? டைரக்ட் மெத்தட் இது. இந்த சின்ன நோட் வாங்கிட்டீங்களா கண்ணுமா ரெண்டு பேரும்? நான் போட சொன்னேன் சின்ன நோட்டை. ஓகே மித்ரா, நீங்க வாங்கிட்டீங்களா மித்ரா? கார்ப்பரேட் அக்கௌண்டிங்க்கு சின்ன நோட்டு போட்டுட்டாக்கணும் என்ன. மெயினா கார்ப்பரேட் அக்கௌண்ட், எஃப்எம். கீர்த்தனா நீங்க எஃப்எம்க்கு வரீங்களா கண்ணம்மா என்கிட்ட? எஃப்எம் வரல. நந்தனா வராங்களா? யார் வராங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. யார் வராங்க? ஓகே. நீங்க வந்து அப்போ வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங் வேற என்னத்துக்கு வரீங்க? ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஓவாருக்கு போட்டுருங்க கண்ணா. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் போட்டுருங்க. அப்புறம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங். ஓகே சொல்லுங்க மித்ரா, நீங்களும் போட்டுருங்க என்ன மித்ரா. போட்டுட்டு இந்த மெயினா இந்த ஃபார்மேட் அதுல காப்பி பண்ணிக்கோங்க. எஃப்எம். ஆமாமா, இல்ல இல்ல இல்ல, இதுதான் 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 இப்பதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேடா. அப்படியா? சூப்பரா, தேங்க்யூ ஸோ மச்ரா. ஆக்சுவலா இப்போ போன வாட்டிக்கு முந்தின வாட்டி ஸ்டேஜ் 1 எல்லாருக்குமே நான் இது சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து எடுத்துட்டு போய், ஆமா, எனக்கு வந்து எங்க சார் சொன்னாரு, நாங்க படிக்கும்போது இந்த மாதிரி குட்டி நோட் போட்டு படிப்போம், எக்ஸாம் டைம்ல அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுவோமா. நம்ப மாட்டடா, என்னோட செட்ல 5 பேர் எழுதினோம் நாங்க டைரக்ட் டாக்ஸேஷன். எல்லாரும் 70 டு 70 65 அப்படிதான். என்னன்னா அந்த கிரக்ஸ் மட்டும் ஹெச்ஆர்ஏ பர்குசைட், பென்ஷனோட ரூல்ஸ், கிராஜுட்டி, கேபிட்டல் கெயின். ஓ சூப்பர்ரா. என் ஃப்ரெண்டு வந்து 92 வாங்கினாடா காஸ்ட் அக்கவுண்டிங். நீ நம்ப மாட்டடா, வெறும்னா எங்க சார் சொன்னாரு
அந்த சின்ன நோட் போட்டு எல்லா ஃபார்முலாவும் எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் 14 மார்க்ஸ் கொஷின்ல ஈவோ கியூ கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியான இது ரோவன் மெத்தட் கேட்டிருந்தாங்க. காஸ்ட் ஷீட் வெரி சிம்பிள் காஸ்ட் ஷீட். பேப்பர் செம்ம பழம். ஆனா நான் 70 தான் 70 65 தான் வாங்கினோம். பேப்பர் பிகாம் பேப்பர் மாதிரி இருந்ததுடா. ஆனா என்னோட ஃப்ரெண்டு 92 வாங்கினாடா இன்டர்ல காஸ்டிங்ல. ஆனா அது பெரிய அட்வான்டேஜ் எங்க சார் சொன்னதுதான். அந்த நோட்டை போட்டு டெய்லி கியூமுலேட்டிவா படிக்க சொல்லிட்டே இருப்பாருடா. இப்போ இன்னைக்கு இந்த ஃபார்முலாவா, இன்னைக்கு ஹெச்ஆர்ஐ நான் படிக்கிறேன்னா அடுத்த நாள் வந்து இது எழுதுறேன்னா பென்ஷன் எழுதுறேன்னா பென்ஷனும் ஹெச்ஆர்ஐ கியூமுலேட்டிவா படிக்கணும். அந்த மாதிரி ஓவர் பீரியட் ஆஃப் 90 டேஸ்ல அங்க எல்லா ப்ரொவிஷனுமே தரவா இருந்தோம் அந்த டைம். அது வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஆக்சுவலா. டேக் அவே ஆஃப் சூப்பர். அப்படி படிச்சீங்கன்னா செம்மையா ஆயிடுங்களா. அது நம்ம இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு நீங்க இவ்வளவு டீடைல்டா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஃபைனல் உங்களுக்கு ரொம்ப கேக் வாக்கா இருக்கும். அதுலேருந்து இப்போ இதுலேருந்து எக்ஸாக்ட் 30% தான் நீங்க படிப்பீங்க ஐடிடி ஃபைனலுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க படிக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கா இருக்கட்டும், கேஷ் ஃப்ளோவா இருக்கட்டும், அப்படியே ஃபைனல்ல வருது உங்களுக்கு. ஸோ அந்த சின்ன நோட் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்ரா. நான் நிறைய என்ன சொல்றது, நான் என்னோட சீனியர்ஸ்லாம் சிஏ எல்லாம் வருவாங்கல்ல, சிஏ இன்டர். இப்ப கேக்குறதாடா? சிஏ இன்டர்க்குலாம் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து எஃப்எம்க்குலாம் இந்த இந்த அந்த சைட் நோட்டை வச்சு தான் படிச்சுட்டே இருப்பாங்க. டெய்லி சார் கியூமுலேட்டிவா படிச்சிங்களா படிச்சிங்களான்னு கேட்டே இருப்பாரு. அதுவும் டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் அவர் சொல்லுவாரு கியூமுலேட்டிவ் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ப்ரொவிஷன் இருக்குல்ல. திடீர்னு ஒரு நாள் எடுத்து முடிச்சா நம்ம காஸ்டிங் அது ஈவோகே ஃபார்முலா படிச்சிட்டோம், ஒரு ஒரு வாரம் விட்டு திருப்பி ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும். ஆனா ஐடிடியும் டிடியும் அப்படி இருக்காது, அப்படி கிடையாதுடா. அது வந்து ப்ரிப்பேர் பண்ணினே இருக்கணும், மண்டையில ஏத்திட்டே இருக்கணும். நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லினே இருக்கணும் அந்த மாதிரி. ஆனா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் செல்லம், அந்த ஸ்ட்ராட்டஜி நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ கனமா நான் பிளானர் கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 1 வீக் கூட நான் பார்த்துட்டு இது பண்றேன். அதாவது எப்படின்னா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பிளானர் மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப ஏன்னா ஸ்டேஜ் 2 அட்டன் பண்றீங்க நீங்க. இவங்க வந்து வஷிதாவும் மித்ராவும் வந்து காலேஜும் அட்டன் பண்றாங்கல்ல. அதனால சாரி வஷிதாவும் மித்ரான்ற சாரி அக்ஷய். அதனால அதனால வந்து ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பிளானரா. போன வாட்டில கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பிளானர் போட்டேன். ஏன்னா எல்லாரும் அந்த மட்டும் ஃபோக்கஸ். ஸோ அதனால ஸோ நான் அது போட்டு உனக்கு அதான் இந்த மந்த்துக்குள்ள கொடுக்குறேன்டா. பிஃபோர் மந்த் கிடைச்சிரும். ஓகே இப்போ இந்த ஃபார்மேட் புரிஞ்சுதாக்கண்ணா டைரக்ட் மெத்தடு. இந்த மெத்தட கீர்த்தனா உங்களுக்கு புரிஞ்சுதா கீர்த்தனா? இதை நல்லா மனசிலாக்கிக்கோங்கடா. இது டைரக்ட் இது அப்படியே அப்படியே எப்படி தெரியுமா அந்த ஃபார்மேட் எழுதி ஃபில் த பிளாங்க்ஸ்லாம் இருக்கும்டா. கஷ்டமான சம்லாம் கேட்கவே மாட்டாங்கடா. ரொம்ப 90% ஈஸி சம் தான் வரும். ஓகே, நீங்க அந்த ஃபார்மேட் எழுதி சம்ல இருக்கிற டேட்டாவெல்லாம் டக 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 நாங்க இன்கார்பரேட் பண்ணிட்டு டக்குன ஃபைனல் ஆன்சர் அரைவ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் செல்ஃப் கொஷனிங். கேஷ் உள்ள போயிருக்கா, கேஷ் வெளியில, கேஷ் உள்ள வந்திருக்கா, கேஷ் வெளியில போயிருக்கா, அவ்வளவுதான். இந்த செல்ஃப் கொஷனிங் மட்டும் கேட்கணும். அடுத்த மெத்தட் அடுத்த மெத்தட் வந்து இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் மெத்தட் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு நெட் ப்ராஃபிட் அந்த ரேஞ்ச்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதாவது நெட் ப்ராஃபிட் இருக்கு, கிராஸ் ப்ராஃபிட்ல நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா
லைக் எந்த விதமான டாக்ஸும் டிடக்ட் பண்ணல, அந்த பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் ஒரிஜின் பாயிண்ட், அதான் சுக்லாம்பரதன் பாயிண்ட். அதுல என்ன பண்ணணும்னா இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், ஆட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவேலன்ஸ், அப்புறம் யூ வில் கெட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவேலன்ஸ். இப்போ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இது ஓல்டு புக்கு, இது நியூ புக், அவ்வளவுதான். இந்த பக்கம் வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. சி ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, பிராக்டிஸ் மூணும் இருந்ததுன்னா கண்டிப்பா கிராக் பண்ணிடலாம்டா. ஓகேவா? படிக்கிறவங்க சிஏ முடிச்சவங்கலாம் அதுக்காக பயங்கரமா பிரில்லியன்ட், பயங்கர பிரில்லியன்ட் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே பிராக்டிஸ், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி. கீர்த்தனா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம்டா படிப்பா? கஷ்டமான கேள்வி கேட்டேன். 4 hours. கீர்த்தனா டெய்லி நீங்க இதுதானே டெடிகேட்டடா படிக்கிறீங்கல்ல? சேம் தானே? அப்பனா நீங்க டெய்லி ஒரு 10 hours ஆவது படிக்கணும் செல்லம். 4 hours வந்து ரொம்ப கம்மி. 10 hours ஸ்லோவா February 15th அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து வருது எப்படின்னு சொல்றேன்டா. நெட் ப்ராஃபிட்ல இருந்து நல்லா பாத்துக்கோங்க. நெட் ப்ராஃபிட்குள்ள ஏற்கனவே டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிருப்போங்கண்ணா. ஓகேவா? இப்ப ஆட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் சார்ஜ் டு P&L அக்கவுண்ட்னா இந்த டெப்ரிசியேஷனா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் பெய்டா இருக்கட்டும், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாமே இருக்கும்ல, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து இந்த நெட் ப்ராஃபிட் குள்ள டிடக்ட் பண்ணி ஆல்ரெடி காமிச்சிருப்போம். அதை என்ன பண்றாங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஆட் பேக் பண்றாங்க. எதுக்குன்னா என்னோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல டெப்ரிசியேஷன் நான் கேஷ் ஐட்டம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எப்பவா தான் நடக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் எப்பவாது, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எப்பவாது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதெல்லாம் நான் ஆப்ரேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே நெட் ப்ராஃபிட்குள்ள இருக்கக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் ஆட் பேக் பண்ணி, அதே மாதிரி நான் கரண்ட் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் லெஸ், அதாவது இன்கம் பர்ஸ்பெக்டிவ்ல நான் ஆப்ரேட்டிங் இன்கம் பர்ஸ்பெக்டிவ்ல லெஸ் பண்ணிடுவோம். எது? இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, டிவிடெண்ட் ஏர்ன்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லெஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், கரண்ட் அசெட்ஸ்லாம் என்னலாம்டா கீர்த்தனா? வாட் ஆர் கரண்ட் அசெட்ஸ்? சொல்லுடா கண்ணா. மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா, எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ்டா? வேற என்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ்? வெரி குட். அப்புறம் வெரி குட். அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், அப்புறம் டெட்டாஸ், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் டெட்டாஸ். இல்ல செல்லம்மா அது வராது கண்ணா. எதிரா சொல்ற சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சொன்னாங்க கீர்த்தனா? சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து
இந்த வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வேணா ஒன்றும் அதான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்ரூட் இன்கம் அதெல்லாம் இருக்குல்ல கண்ணா. இன்கம் ஏர்லியா வந்தது, ஸ்டாக்கு, டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவல், இது எல்லாமே வந்து ஒர்க்கிங் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்னடா? வெரி குட், வெரி குட். ஷார்ட் டேர்ம் டெட்ஸ் கரெக்ட். பில்ஸ் பேயபிள். டிவிடெண்ட் வராது, டிவிடெண்ட் வராது. கிரெடிட்டார்ஸ் வரும், பில்ஸ் பேயபிள் வரும், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வரும். ஸோ இவங்க சொல்ற இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்னா என்னன்னு சொல்ல வரேன். இப்போ வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எனக்கு கிரெடிட்டார் வந்து நான் ஜாஸ்தி ஆகுறதுன்னு வச்சுக்கோக்கணுமா. நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கிரெடிட்டார் ஜாஸ்தி ஆகுறதுன்னா கேஷ் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அப்போ அதை வந்து நான் ஆட் பண்ணணும். எப்பெல்லாம் எனக்கு கேஷ் வந்து உள்ள வந்திருக்கோ அது ஆட். பேசிக் கான்செப்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் உள்ள வந்திருக்கிறது கேஷ் ஆட் பண்ணும், கேஷ் வெளியில போறதுக்கு வந்து மைனஸ் பண்ணும். புரியுதா? ஸோ இப்போ டெட்டாஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தா என்ன அர்த்தம்? கேஷ் வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். நிறைய நான் கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கும் போது தான் டெட்டாஸ் ஜாஸ்தி ஆகுறது இல்லையா? ஸோ அப்போ வந்து இன்னும் வரவே இல்லை, இப்போ கேஷ் வெளியில போயிருக்கு, பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரி தான். நான் இன்னும் கொடுக்க வேண்டியது, அதாவது அதுக்கான இன்வாய்ஸ் வந்து எனக்கு வந்துருது, கேஷ் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வெளியில போன மாதிரி தான். நான் வந்து எப்படி இது வந்து என்னன்னா டியூன்னு சொல்லுவாங்கடா. இது கேஷ் கோயிங் அவுட் கம்மிங் இன் விட இஸ் மோர் ஆஃப் அ டியூ ஐட்டம். டியூ ஐட்டம் எனக்கு இன்னும் வெளியில போக வேண்டிய ஐட்டம், எட் டு கோ, பட் கண்டிப்பா போகும். எட் டு கோ ஐட்டம். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்பனா நல்லா பார்த்துக்கோங்க. கேஷ் வந்து எதெல்லாம் உள்ள வர வேண்டியது, ஓகே, அது எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ல எனி ஃபேக்டர் தட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு கேஷ் கம்மிங் இன், எனி ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டிங் டு கேஷ் கோயிங் இன், இந்த ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி அக்கார்டிங்லி அதுக்கான இம்பாக்டை வந்து நம்ம காமிக்கிறது தான் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டியா, இன்க்ரீஸ் இன் அசட்ஸா, டிக்ரீஸ் இன் லயபிலிட்டியா, டிக்ரீஸ் இன் அசட்டா. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸை தான் இங்கே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ல ஆட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டி, டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸ், ஆட் இன்க்ரீஸ் இன் ஆப்ரேட்டிங் கரண்ட் அசட்ஸ், டிக்ரீஸ் இன் ஆப்ரேட்டிங் கரண்ட் லயபிலிட்டி, கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு ஆட் ப்ரொசீட்ஸ். இது எல்லாமே டைரக்ட் மெத்தட்ல இருந்து வருதுடா. புரியுதா கண்ணா? இங்க இருந்து இந்த ஸ்ட்ரெச் மட்டும் இன்டைரக்ட் மெத்தட்ல ஆட் ஆகுறதே தவிர மத்ததெல்லாம் டைரக்ட் மெத்தட். இன்கம் டாக்ஸ் பெய்டு, ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் டிசாஸ்டர் செட்டில்மெண்ட். ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் பி, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங், ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் less purchase from sale fixed assets including investment. Add interest received, dividend received, net cash flow from investing activity. C, cash flows from financing activity, proceeds from issuance of share capital, proceeds from long term borrowings, less இது எல்லாமே அந்த direct method சொல்லமா, less interest paid, dividend paid, net cash flow from financing activity. So அதன் மூலமா add cash and cash equivalents at the beginning, cash and cash equivalents at the end of the period. இதுதான் டைரக்ட் மெத்தட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட். இந்த ரெண்டு ஃபார்மேட்டையும் நீங்க கண்டிப்பா அந்த சின்ன நோட்ல எழுதிருங்க. சரியா? ஸோ சின்ன நோட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா கோத்ரூ பண்ணி லாஜிக்கலா மனசுல ஆக்கின்றதுக்கு அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் போட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவிட்டி முடிச்சிருங்க. இது விட்டானா நம்மளுக்கு வந்து டியூஸ்டே கிளாஸ் நான் முடிஞ்சதுன்னா சண்டே உட்காந்துக்கிறேன்டா. ஓகே, இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இந்த இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம போடலாம். ஓகேவா? இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஆனால் இதில் எல்லாமே பெரிய பெரிய சம்ஸாக இருக்கும்டா. ஓகேவா? கார்பரேட் அக்கௌண்டிங்கில் சம்ஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்.
ஆனா ஈஸியா இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லா சம்முடா, இது ஃபுல்லா சம்மு. கொஸ்டின் இங்க ஆரம்பிக்கலாம், இங்க முடிக்கிறோம். ஆனா சொல்யூஷன் பார்த்தேன்னா இத்தினூண்டு தான் இது வரைக்கும் இருக்கும். இது இவன் போட்டிருக்கிறது டைரக்ட் மெத்தட் போட்டிருக்கான், அப்புறம் ஒரே சம்ம இன்டைரக்ட் மெத்தட்லயும் போட்டிருக்கான், முடிஞ்சு போச்சு. illustration 9 பாத்தீங்கன்னா taking the data in illustration 8 ஒரு small modifications பண்றான். அப்புறம் illustration 10 குட்டியா போட்டு பண்றாங்க. illustration 10ல இருந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு பகுதியை மட்டும் பண்ண சொல்லுவாங்க. கேஷ் ஃப்ளோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் கண்டுபிடி, அப்புறம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் கண்டுபிடி, அது மட்டும் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சம்மு பெருசா இருக்கும், ஆன்சர் சின்னதா இருக்கும். ஓகேவா? அதனால அந்த ஃபார்மட்டை மட்டும் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். மொத்தமா எனக்கு தெரிஞ்சு இல்ல எவ்வளவு தெரியுமா சம்ஸ் இருக்குடா, ஒரு 8 9 சம்ஸும் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து ரொம்ப ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா இல்ல, அந்த ஃபார்மேட்டை நம்ம பேஸ் பண்ணி வர வேண்டியதான். ஓகே, அது பண்ணிடலாம். ஸோ சண்டே இதுக்கு உட்காந்துக்கலாம்டா, 1 hour உட்காந்துக்கலாம். ஸோ சண்டே வந்து இதை உட்காந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். இதுல வந்து ஐ திங்க் 5 6 சம்ஸ் வந்து ரொம்ப டீடைல்டா போகும், மற்ற சம்ஸ் வந்து குட்டி குட்டி குட்டியா இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம். ஓகே சலோ. ஸோ இப்போ உங்களுக்கு இதோட ஃபார்மேட்டை பார்த்து காப்பி பண்ணும். ஓகேவா? அவ்வளோதான் சொல்லுமா. இந்த ஃபைல் அமுச்சு விடுறேன், ரெக்கார்டிங் அமுச்சு விட்டுறேன்டா. தேங்க்ஸ் செல்லம். சொல்லுமா. ஆமாண்டா செல்வா, குட் ஈவினிங் செல்வா. 7 to 8 பாயிண்ட்ஸ் ஓகேவா இருக்கும். செல்வா குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? பொங்கல்லாம் எப்படி போச்சு? பொங்கல்லாம் எப்படிடா போச்சு? சூப்பர் சூப்பர். நல்லா போயிட்டு இருக்குடா, சூப்பரா போகுது. இன்னொன்னு கூட மித்ரா, இப்ப 7 மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோவேண்டா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்து 10 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட ஓகே தான். ஓகேவா? 5 to 6 பாயிண்ட்ஸ் கரெக்டா எழுதணும், அவ்வளவுதான். அது இன்னைக்கே படிச்சிருங்க. அது இன்னைக்கே படிச்சிருங்க. அதுல நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் 5 to 6 பாயிண்ட்ஸ் போதும், அதுக்கு மேல வேண்டாம். ஓகே, தேங்க்யூ கீர்த்தனா. பை கண்ணா. பை பை. பை.